நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மறுபடியுமாக ஜாஷுவா டிவி நேயர்களை வாழ்த்துகிறேன். ரட்சிப்பு நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இப்போதும் இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக சுவிசேஷகனுடைய பாதங்கள், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கிறது. சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. அல்லேலூயா. பாதங்கள் சம்பந்தப்பட்ட காரியங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஓட்டத்தில் நம்முடைய பாதங்கள் முக்கியமான வகையிலாக இருக்கிறது. பாதங்களை பாதுகாக்கிறதில்லை. பாதங்களை குறித்து தேவன் தம்முடைய ஊழியக்காரருடைய பாதங்களை குறித்து அவ்வளவு அழகாய் யோசிக்கிறார், அவர்கள் உயர்வாய் சொல்லுகிறார். இப்படி இருக்க பாருங்கள், இந்த பாதங்கள் என்று சொல்லும்போது பாதங்களுக்கு பாதுகாப்பை விரும்புகிறார். அதாவது யுத்த காலத்தில் போர் வீரர்கள் விசேஷமாக சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்கிறார்கள். அதிலும் பாதரட்சை மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. எபேசியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இந்த ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் பெரிய யுத்தத்துக்கு ஆயத்தமாய் நின்று கொண்டிருக்கிறோம். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். சுவிசேஷத்தினுடைய எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அத்தனை காரியங்களையும் பட்டயம், கேடயம், தலைச்சீரா, இடைக்கச்சை எல்லாவற்றுக்கும் மேலாக ஆயத்தம் என்னும் சுவிசேஷத்தின் ஆயத்தம் என்னும் பாதரட்சை தொடுத்து கொள்ளுங்கள். சப்பலை போட்டுக்கொள்ளுங்கள் சொல்கிறது போல இல்லை. மிலிட்ரிக்கு போர் வீரர்களுக்கு உரிய அந்த பாதரட்சை வித்தியாசமானது. கிட்டத்தட்ட அது ஒரு இரும்புக்கு சமமாக இருக்கும். அதனுடைய கால்களில் கீழே லாடங்கள் அடிக்கப்பட்டிருக்கும். அந்த பூட்ஸ் காலோடு சாதாரண ஆளுடைய கால்களில் மிதிப்பட்டு விட்டால் அந்த எலும்புகள்லாம் கால் விரல்கள்லாம் நொறுங்கி போகுமா இருக்கும். அவ்வளவு கடினமானதாக இருக்கும். ஏனென்றால் அவர்கள் காடுகளில், மேடுகளில், முள்ளுகளில் எதில் நடந்து சென்றாலும் அவர்கள் கால்களை பாதிக்காதபடி அவ்வளவு உறுதியுள்ளதாய் உரமிக்கதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, பாதரட்சை போட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்வதை விட அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது அதை இன்னுமாய் அதில் பின்பக்கமாய் பக்கல்ஸ் வச்சு அல்லது ஸ்டாப் வச்சு கட்டி கொள்ளுதல், அணிந்து கொள்ளுதல், விதமாக செய்ய வேண்டியதை கலண்டு போய் விடாதபடிக்கு விதமாக உறுதியான அளவில் அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஆக தேவன் நமக்கு வைத்திருக்கிற பாதரட்சைகள் அவ்வளவாய் வைத்திருக்கிறார். பாதரட்சை தொடுத்து கொள்ள வேண்டும். தொடுத்து கொள்ளுதல் இந்த காரியம் பழைய ஏற்பாட்டிலும் கூட இந்த காரியத்தை யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 11-11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதை பஸ்காவை புசிக்க வேண்டிய விதமாவது பஸ்கா பண்டிகையிலே பஸ்காவை புசித்து ஆயத்தப்படுத்தி இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து விடுதலாகி செல்ல வேண்டியதாக இருக்கிறது. அப்பொழுது அவர்களுக்கு பஸ்காவை நியமித்தார். அந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அதை அடித்து அதன் இரத்தத்தை நிலைக்கால்களில் பூசி
அதன் மாம்சத்தை புசித்து அதை புசிக்க வேண்டிய விதம், நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும் அறைகளில் கச்சை கட்டி கொண்டு கால்களில் பாதரட்சியை தொடுத்து கொண்டும் கால்களில் பாதரட்சியை தொடுத்து கொண்டு கையில் தடி பிடித்து கொண்டும் கையை தடி பிடித்து கொண்டு அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அது கர்த்தருடைய பஸ்கா. அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு புதிய ஏற்பாட்டிலே தேவன் தன்னை ஏதோ உலகத்தை பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்றும் நம்முடைய பஸ்கா அடிக்கப்பட்டிருக்கிறாரே என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமில்லை, அவர் சொன்னார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுவதற்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ இங்கே என்ன பார்க்குறோன்னா, இந்த பஸ்காவை புசிக்க வேண்டிய விதம் என்னவென்றால், அறையை கட்டி கொண்டவர்களாய், பாதரட்சியை தொடுத்து கொண்டவர்களாய், கையிலே தடி பிடித்து கொண்டவர்களாய், ஆயத்தமுடையவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதற்கு ஆயத்தம் எப்போதும் ஆயத்தத்தோடு புசிக்கிற நேரத்தில் கூட பாதரட்சியை தொடுத்து கொண்டவர்களாய் புசிக்க சொல்லியிருக்கிறார். அவ்வளவு துரிதமான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக பாருங்கள், இன்னும் இதை குறித்து இந்த இடத்துல தொடுத்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். மோசேக்கு சொல்லும்போது யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் தேவன் மோசேக்கு உச்செடியிலே தரிசனமானார். அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போயிருக்கிறது என்று, வெந்து போகாதிருக்கிறது என்ன, நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் அடியிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் காலில் இருக்கிற பாதரட்சியை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாதரட்சியை இங்கே கலற்றி போடும்படி சொல்கிறார். அங்கே சொல்கிறார், பாதரட்சியை தொடுத்துக்கொள் என்று. சுவிசேஷத்தின் ஆயத்தம் என்னும் பாதரட்சியை தொடுத்து கொண்டவர்களாய் நாம் ஜீவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பாதரட்சியை தொடுத்து கொண்டவர்களாய் அவசரமாய் பஸ்காவை புசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆனால் மோசே ஒரு பெரிய வேலைக்காக ஆயத்தப்படுத்தும் போது அவர் சொல்கிறார், உன் பாதரட்சியை பொழுது என்ன செய்ய வேண்டும்? கழட்டி போட வேண்டும். ஏனென்றால் இவனுடைய பழைய பாதரட்சியின் நிலைமை எல்லாம் என்னவென்றால், எகிப்திலே கற்றுக்கொண்ட கலைகள், இன்னுமாய் மாமன் வீட்டில் ஆடு மேய்த்த அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் கழட்டிவிட்டு இப்பொழுது புதிய ஒரு ஆரம்பம் ஆக போகிறபடினாலே பழையதை களைந்து விட வேண்டியதாயிற்று. உன் பாதரட்சியை கழட்டி போடு என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லு ஒருவேளை தொடுத்து கொள்ளவல்லாக சொன்னார், இப்பொழுது எப்படி கழட்டி போட முடியாது அவர் சொல்வாரா என்று நினைக்க வேண்டியதில்லை. ஆண்டவர் எதை எப்போது சொல்கிறாரோ அதை அப்படியே செய்ய வேண்டும். ஒரு முறை சொன்னதை இன்னொரு முறை அதைத்தான் செய்ய வேண்டும் என்று நாம யூகித்து கொள்ளக்கூடாது. ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதற்கு கீழ்ப்படி ஆயத்தமுடையவர்களாக இருக்க வேண்டும். இப்போது இப்படி சொல்கிறார். அது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டில் வரும்போது பேதுருவை பார்த்து அவர் சொல்கிறார், அப்போஸ்தலர்கள் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி பாதரட்சிகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை பொறுத்து கொண்டு என் பின்னே வா என்றான். அல்லேலூயா. இங்கே பேதுருடைய சூழ்நிலை, பேதுருவை சிறைச்சாலையில் அடைத்திருக்கிறார்கள். இப்போ சிறையில் அடைபட்டிருக்கிற அவன் அருமையாய் தூங்கி கொண்டிருக்கிறான். அவனுக்கு மறுநாளில் அவனை சிறைச்சேதம் பண்ண வேண்டும் என்று ராஜா நினைத்திருக்கிறான். ஆனால் இவன் எதை பற்றி கவலை இல்லை. ஆண்டவருடைய சமுத்திரை தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தவனாய், மரணமானாலும் ஜீவனானாலும் கர்த்தர் மகிமைப்படுவார் என்று தூங்கி கொண்டிருக்கிறான். ஆனால் தேவதூதன் அவன் அறையிலே தட்டி அவன் எழுந்து, உன் வஸ்திரத்தை போர்த்துக்கொள், உன் பாதரட்சியை காலிலே தொடுத்துக்கொள் என்று சொல்லி தட்டி எழுப்புகிறான். இவ்விதமாக அவன் எழுப்பப்படும் போது இரும்பு கதவை தானாய் திறவுண்டு போகிறது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய வேலைக்கென்று ஆயத்தப்படும் போது நாம் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சால் இன்னும் பல வாசல்கள் தானாய் திறக்கும். அதில் சந்தேகமே இல்லை. கர்த்தருக்கென்று, சுவிசேஷத்திற்கென்று, ஆண்டவருடைய ஊழியத்துக்கென்று நாம் எடுக்கிற முயற்சிகளில் ஐயோ இரும்பு கதவெல்லாம் பூட்டி இருக்குது, எப்படி போக முடியும் என்று நினைக்க வேண்டியதில்லை. தைரியமாக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும், இரும்பு கதவுகளெல்லாம் தானாய் திறமுண்டு போகும். அல்லேலூயா. அங்கே பேதுருவை தட்டி எழுப்பி நான் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு பாதரட்சி அணிந்து கொண்டு
புறப்பட்டு செல்கிறான். இப்போது என்ன பார்க்குறோன்னா, இங்கே முக்கியமான காரியம், அங்கு பாதரட்சியை கழட்டி போடு என்று சொன்னார். இப்பொழுது பாதரட்சியை தொடுத்துக்கொள் என்று சொல்கிறார். சூழ்நிலையை அறிந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் அப்படியே கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவதூதனுடைய பிரசன்னத்தை பார்த்து விட்டோமே, இப்போது எப்படி நாம் பாதரட்சி போடுவது என்பதல்ல, இப்போ நாம் கடந்து செல்ல வேண்டிய தூரம் அதிகம். ஆகவே பாதரட்சியை தொடுத்து கொண்டு தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. பாதரட்சியை தொடுத்து கொண்டான். தொடுத்து கொண்டு கிளம்பி சென்றான். எல்லா கதவுகளும் திறந்து, சிறைச்சாலை கதவுகள் தானாய் திறவுண்டது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், போராட்டங்கள் எங்கும் அடைபட்டது போல் தோன்றுகிறது என்று நினைக்கிறீர்களோ, அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள், கதவுகளெல்லாம் தானாய் திறவுண்டு போகும். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய இருப்பு கதவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய திண்டுகள் போட்டிருந்தாலும் சரி, அல்லது எப்படி பெரிய காவல் இருந்தாலும் சரி, அவையெல்லாம் நீங்கள் கடந்து போகும்படி கர்த்தர் உங்களுக்கு வாசல்களை திறப்பார். வேதம் சொல்லுகிறது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். ஆமென். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எவ்விதமாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்தால் போதும், கர்த்தர் உங்களை இன்னுமாய் பல மடங்கு உங்களை அழைத்து செல்ல அவர் போதுமானவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்கு சொல்லும்போது ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 15 முதல், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. நடக்க வேண்டும். பாதரட்சி அணிந்து கொண்டு சும்மா இருக்கிறதுக்கு இல்லை, நடக்க வேண்டும். நாம் நடக்கிறது, அதாவது அதற்கு முன்னதாக சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சந்ததி மணலத்தனையாய், தூளத்தனையாய், கடற்கரை மணலத்தனையாய், வானத்து நட்சத்திரங்களத்தனையாய் பெருக பண்ணுவேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்லிவிட்டு தான் சொல்லுகிறார், நீ என்ன செய், எல்லா திசைகளுக்கும் என்ன செய், தேசத்தின் அத்தனை இடங்களுக்கும் நடந்து செல், வடக்கே தெற்கே மேற்கே கிழக்கே எல்லாம் நடந்து செல், உன் கால் மீதிக்கும் தேசமெல்லாம் உனக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணிவிட்டார். அல்லேலூயா. அம்மட்டும் நடந்து செல், அதையெல்லாம் உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொன்னார். ஆகவே நாம் இந்த நாடுகளே படுகிற பிரயாசங்கள் வீணல்ல. ஆகவே இதெல்லாம் இவ்வளவு செய்திருக்கிறோமே, நான் எல்லாம் யோசிப்பேன், எவ்வளவு நாட்டாய் டிவியில் பிரசங்கிக்கிறோம், எத்தனை ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், எத்தனை ஜனங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்தது என்று தெரியவில்லை என்று யோசிப்பேன். அதல்ல, நடக்க வேண்டும், நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அம்மட்டும் அத்தனைக்கும் பலனுண்டு நிச்சயமாய். ஹல்லேலூயா. நிச்சயமாய் பலனுண்டு அருமையானவர்களே. ஆகவே அடுத்தது யோசுவாவின் தீர்க்கதரிசன யோசுவாவின் புஸ்தகத்தில் பார்க்குறோம், 3ஆம் அதிகாரத்தில். அங்கே அவர்கள் ஆசாரியர்களுடைய கால்பட்ட இடத்துல என்ன செய்தது, யோர்தான் என்ன செய்தது, நின்று போய் திரும்பி குவியலாக நின்றது என்று சொல்லி வாசிக்கிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 12 முதல் 15 வரை உள்ள வசனத்தை வாசிக்க கேட்போம். சம்பவிப்பது என்னவென்றால் 15 வாசி. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போ, பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரில் ஓரத்தில் பட்டவுடனே, உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வருகிற ஆசாரியருடைய கால் தண்ணீரில் ஓரத்தில் பட்டவுடனே, மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தான் கிடைத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. குவியலாக நின்றது. அல்லேலூயா. மேலே இருந்து வருகிற தண்ணீர், இது சாதாரண சமவெளியில் ஓடுகிற தண்ணீர் அல்ல, மேலே இருந்து மலைப்பகுதியிலிருந்து இறங்கி வருகிற தண்ணீர் தான். ஆனாலும் யோர்தான் கரை புரண்டு ஓடக்கூடிய தண்ணீர் தான். இப்பொழுது ஆசாரியருடைய கால்கள் அந்த தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே ஆண்டவருடைய வார்த்தையின்படியே தண்ணீர் குவியலாக நின்றது. சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீர்மளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவில் தண்ணில்லாத தரையிலே காலூன்றி நிற்கும்போது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீர் உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆக தேவன் தம்முடைய பிள்ளைகளின் கால்களை எவ்வளவாய்
மையப்படுத்தியிருக்கிறார். அவர்கள் கால்கள் பட்ட உடனே நினைச்சது யோர்தான் பிரிந்து போனது. அல்லேலூயா. ஜனங்கள் எல்லாம் கடந்து சென்றார்கள். மாத்திரமல்ல, கால்கள் சங்கீதம் சங்கீதங்களில் சொல்லப்பட்டிருக்கு. 91ஆம் சங்கீதம் 11 முதல் 13 வரை. வாசி. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி, உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதல் கட்டளையிடுவார். அவர் தமது தூதருக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடாதபடி, உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அல்லேலூயா. அல்லேலூயா. சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய். நாமத்தை நீ முற்று நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்று நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அல்லேலூயா. சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறது பார்த்தீர்களா? பாதம் இடராதபடி தேவதூர்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். மாத்திரமல்ல, அவர்கள் சிங்கத்தையும் மிதித்து வாலு சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். சிங்கத்தின் மேல் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அருமையானவர்களே, சிங்கத்தையும் மிதிக்க சிங்கத்தின் மேல் நடக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறதே. சிங்கம் என்பது ஒரு பிசாசுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஏனென்றால் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். மறுபடியும் வசனத்தை தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏனென்றால் தெளிந்த புத்தி ஏன் தேவைன்னா, தெளிவு இல்லாவிட்டால் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல வஞ்சிக்கப்பட்டு போக வழி உண்டு. ஆகவே தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், விழிப்பாக இருங்கள், கவனமாக இருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல், கர்ச்சிக்கிற சிங்கம் இல்லை, சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அநேகர் நினைக்கிறார்கள், ஐயோ அவங்க சில உருவங்கள் செய்து வைக்கிறது பார்த்த உடனே ஐயோ பயங்கரமாக இருக்குதே, இது பயங்கரமான தெய்வம் போல என்று நினைக்கிறார்கள். அப்படி இல்லை. வேதம் சொல்லியிருப்பார், சிங்கம் போல பிசாசன் இருக்கிறானே தவிர சிங்கம் அல்ல. சிங்கம் போல, கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஏன் வகை தேடி அவன் சுற்றி திரிகிறான்னா, சிங்கம் கடிச்சு தான் குதிரணும், கணக்கு திங்கணும். ஆனால் இந்த சிங்கம் விழுங்கிறதுக்கு பார்க்குதுன்னா என்ன அர்த்தம்னா, இதனுடைய பற்களெல்லாம் தகர்க்கப்பட்டு போயிட்டு சிலுவையிலே. அல்லேலூயா. இயேசு சிங்கத்தின் பிசாசானவனுடைய பற்களை எல்லாம் தகர்த்து போட்டார். அதனால் கடிக்க திங்க முடியாது, விழுங்க பார்க்கான். அதனால் விழுங்கலாமோ என்று என்ன செய்கிறான், வகை தேடி சுற்றி திரிகிறான். யோபுவின் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது யோபு பற்றி சொல்லும்போது, அவன் என் தாசனாக யோபுவின் கவனம் வைத்தாயோ என்று சொல்லும்போது, அவன் பூமி எங்கும் சுற்றி உலாவி வருகிறேன் என்று சொல்கிறான். அவருக்கு சுற்றிக்கிட்டே இல்லை, யாரை கெடுக்கலாம், யாரை நஷ்டப்படுத்தலாம், யாருக்கு தீங்க செய்யலாம், யாருக்கு வியாதியை உண்டாக்கலாம், யாருக்கு கடனை உண்டாக்கலாம், இன்னெல்லாம் பிசாசு சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் தேவன் யாருக்கெல்லாம் உதவி செய்கிறாமோ என்று அப்போஸ்தலர் 10:38 சொல்லப்பட்டபடி நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுதலாக்கிறவராயும் சுற்றி திரிகிறார். அல்லேலூயா. வித்தியாசத்தை பார்த்தீர்களா? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் பரிபூர்ணம் அடையும் வந்தேன் என்று சொன்னார். பரிபூர்ண ஜீவனை தருவதற்காக அவர் வந்திருக்கிறார். இதற்காகவே நமக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய ஜனங்களை, தான் படைத்த ஜனங்களை பிசாசு வஞ்சித்து நரகத்துக்கு கொண்டு போகிறானே, இதிலிருந்து விடுவிக்க ஒரே வழி பரிசுத்த இரத்தம் சிந்தப்பட வேண்டும், தானே அந்த இரத்தத்தை சிந்த வேண்டும் என்று உலகத்தில் வந்து மனிதனாக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மனுக்குலத்தின் பாவத்தை நீக்கி பரிகாரம் உண்டாக்கி இருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, உங்களுடைய பாவத்துக்கு பரிகாரம் இயேசு கிறிஸ்து இரத்தம் மட்டுமே. ஆகவே இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து இந்த இயேசு கிறிஸ்துவினாலே உங்களுடைய பாவ பரிகாரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களானால் இந்த உலகத்திலே அமைதியான வாழ்க்கையும் மரணத்திற்கு பின் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் அதற்காகவே உங்களை நேசித்து உங்களுக்காகவே நமக்காகவே தன்னுடைய இரத்தத்தையும் தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் உயிரையும் கொடுத்து
மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி பரலோகத்துக்கு போயிருக்கிறார். அவர் எப்படி போனாரோ அதன்படியே நம்மை சேர்த்து கொண்டபடி வரவும் போகிறார். அவருடைய வருகை சமீபம். அதுக்கேற்ற அடையாளங்களெல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. சரி, சிங்கம் என்று சொல்லும்போது, சிங்கம் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சிங்கம், தாவீதின் வாழ்க்கையிலே சிங்கம் குறுக்கிட்டது, அதன் வாயை கிழித்து போட்டான். அல்லேலூயா. நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, சிங்கத்தை மிதிப்பாய், மிதிக்க முடியும். தானியேலின் வாழ்க்கையிலே சிங்க கெபிகளை போட்டபோது சிங்கத்தின் வாய்கள் கட்டப்பட்டது. அல்லேலூயா. ஆகவே உனக்கு எதிராக கர்ச்சிக்கிற சிங்கப்போல் பிசாசு நின்றாலும் பயப்படாதே, அதை கிழித்து போடுவாய், அதை கட்டி போடுவாய், மிதித்து நடப்பாய். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்ட உங்கள் யாவரையும் விசேஷமாக யோசுவா டிவி மூலமாக யூடியூப் மூலமாகவும் கேட்டு விசுவாசிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிச்சயமாய் அவருடைய வார்த்தையின்படியே நிச்சயமாய் எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். அவர் சொல்லுகிற பிரகாரமாக அவர் நம்முடைய பாதங்களை அவர் மிகவும் அழகுள்ளதாய் பார்க்கிறார். நம்முடைய பாதங்கள் அழகாகும்படியாக அவர் கொல்கதா மலையில் ஏறும் பொழுது அவருடைய பாதங்கள் அழகான பாதங்கள் தான். அந்த முரடான பாதைகளிலே சிலுவையை சுமந்து கொண்டு ஏறினார். அழகான பாதங்கள் நமக்காக அவ்வளவாய் உபத்திரப்படுத்தப்பட்டது, சிலுவையிலே ஆணி அறையப்பட்டது. அவர் நம்முடைய பாதங்களை அழகாக்கும்படி அவருடைய பாதங்களை ஆணி அடிக்கப்பட ஒப்பு கொடுத்தார். இதை விசுவாசிக்கிற உங்களுக்காக அவர் உதவி செய்கிறார். தேவதூரை விட்டு உங்கள் பாதங்களை கல்லில் இடராதபடி காத்தெடுத்துவாராக. தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, ஜாஸ்டா டிவி மூலமாக வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு மலை மேல் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று பார்க்கிறோமே. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பாதரட்சையை அணிந்து அவளை அழகு பார்க்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். அவருடைய பாதங்களை அழகுள்ளவைகள் என்று சொல்கிறீர். அவர்களுடைய பாதங்கள் அழகாகும்படி உம்முடைய பாதங்களை ஆணி அறையப்பட ஒப்பு கொடுத்தீர் ஐயா. நன்றி தப்பனே. எங்களுடைய பாதங்களை தேவதூர்கள் கையில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றெல்லாம் எழுதி வைத்திருக்கப்பட்டிருக்கிறதே. விதமாக இந்த நாட்களிலே போராட்டங்களோடு கடந்து செல்கிற பிள்ளைகளுடைய பாதங்களை கர்த்தர் தாங்குவீராக, ஆசீர்வதிப்பீராக ராஜா. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் மாற்றி ஆண்டவரை நன்மையின் கிருபையின் தொடர்படி செய்வீராக என்று ஜெபிக்கிறப்பா. நன்றி ஆண்டவரே. இப்போதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒரு வார்த்தையின்படி தாங்கி நடத்தும். விசேஷமாக கரங்களில் அடிபட்டு கெட்டு போட்டிருக்கிற இந்த மகனுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவரை சுகமாக்கி அற்புதத்தை செய்யும். உங்களுடைய வேலையை செய்யும்படி நல்ல பலனை ஆரோக்கியத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தடைகள் நீக்கிற முன்னாக கடந்து செல்லும். நன்றி ஆண்டவரே. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் உன்னோடு இருப்பார் என்றபடி வசனத்தை கேட்ட எல்லா பிள்ளைகளோடு கர்த்தர் கூட இருந்து பாதுகாத்து நடத்தும். நீ விசுவாசிக்கிறபடியே உனக்காக கடவுள் என்ற வார்த்தையின்படி ஆசீர்வதித்தலும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா.